அபினாஷ் நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கள் சார் வந்து தினமும் டெய்லி டைரி எழுத சொல்லுவாங்க. தினமும் நடக்கிற விஷயத்தெல்லாம் எழுத சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு இதுக்கு முன்னாடி மிஸ்டேக்லாம் நிறையா வந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ மிஸ்டேக்கே இல்லாமல் ஹேண்ட் ரைட்டிங்கும் அழகாக வருது. அதனால் எனக்கு ஏதாச்சும் ஒரு கதை ஏதாச்சும் எழுத சொன்னாங்கன்னா மிஸ்டேக் இல்லாமல் ஹேண்ட் ரைட்டிங்கும் அழகாக வருது. என்னோட பேர் அதிப்பு. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ எனக்கு டெய்லி டைரி எழுதுறதுனால நிறைய இப்போ எனக்கு யூஸ்ஃபுல்லாலாம் இருக்குது. இப்போ நான் எவ்வளோ பெரிய கதை எழுத சொன்னாலும் மிஸ்டேக்கே இல்லாமல் நான் எழுதிடுவேன். ஏன்னா ஹேண்ட் ரைட்டிங்கும் இப்போ நீட்டாக இருக்குது. இது நல்லாவே யூஸ்ஃபுல் ஆகுது. மிஸ்டேக் இருந்தால் எங்கள் சார் வந்து 3 டைம்ஸ் எழுத சொல்லுவாங்க. அதனால எனக்கு மிஸ்டேக்கே இருக்காது. என் பேர் கவிபாலன். நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கள் சார் வந்து டெய்லி எழுத சொல்லியிருக்காங்க. அது எழுதுறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா டெய்லி எழுதுறது வந்து நம்மளாம் யோசிச்சு எழுதுறதுனால நாங்கள் எழுதும் போது எங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங்னா ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. மிஸ்டேக்லாம் நிறைய வந்துச்சு. இப்போ நாங்கள் மிஸ்டேக் என்னென்ன வருதோ அதெல்லாம் 3 டைம் ஒன்று எழுத சொல்லுவேன். எழுதுறதுனால இப்போ தான் எனக்கு ஹேண்ட் ரைட்டிங்லாம் நல்லா வருது. இப்போ மிஸ்டேக்லாம் ஒன்று கூட வரதில்லை.